வணக்கம். நான் நந்தகுமாரி. 2ஆம் பருவம் BA தமிழ். இன்றைய செய்தி. மொழிக் கொள்கை முல்லா மலரா மொழித் திணிப்பை எதிர்த்த தமிழகத்தில் இப்போது என்ன நடக்கிறது? விடுதலை இந்தியா தமக்கென ஒரு அரசியல் நிர்ணய அவையை உருவாக்கி தனி அரசமைப்பு தேர்வு செய்யும் முன்பே ஒரு பிரச்சனையை உருவெடுத்தது. இன்றும் கருநிழலாக தொடரும் அது மொழி பிரச்சினை. கேரள அரசு அனைத்து பள்ளிகளிலும் மலையாளத்தை முதல் மொழியாக ஆக்கியிருப்பது சமீபத்திய எடுத்துக்காட்டு. இது சில எதிர்ப்புகளை சந்திக்கிறது. திரிபுராவில் கோக்புராக் உள்ளிட்ட 19 மொழிகள் தேவநாகரி எழுத்துக்குருவை ஏற்க வைக்க செய்யப்படும் முயற்சிகள் கடும் எதிர்ப்பை சந்திக்கின்றன. எதிர்ப்பின் வரலாறு 1937களில் தமிழ்நாடு சென்னை மாகாணமாக இருந்தது. இப்போதைய ஆந்திரம், கேரளம், கர்நாடகம் மாநிலங்களின் பகுதிகளும் சென்னை மாகாணத்தில் அமைந்திருந்தன. ராஜாஜி முதல் அமைச்சராக இருந்தார். பள்ளி மாணவர்கள் கட்டாயம் இந்தி பயில உத்தரவிடப்பட்டது. இந்தி திணிப்பை எதிர்த்து கிளர்ச்சிகள் தொடங்கின. நடராஜன், தாளமுத்து உள்ளிட்டோர் உயிரிழந்தனர். இதற்கிடையில் 2ஆம் உலகப் போர் மூண்டது. இத்தருணத்தில் 1939களில் சென்னை மாகாண ஆளுநராக இருந்த ஜான் அர்ஸ்கின் அந்த உத்தரவை திரும்ப பெற்றார். 26/1/1950 இந்திய குடியரசு ஆன பிறகு இந்தி அலுவல் மொழியாகவும் ஆங்கிலம் இணை அலுவல் மொழியாகவும் அறிவிக்கப்பட்டன. 15 ஆண்டுகளுக்கு பின் ஆங்கிலம் அகற்றப்பட்டு முழுமையாக இந்தி ஆட்சி மொழியாகும் என்கிற நெருக்கடி நிலவியது. 1965 முதல் கல்வி நிலையங்கள் உள்ளவற்றில் இந்தி கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் என ஆணை வரப்போகிறது என்கிற சூழல் உருவானது. வங்கத்திலும் தென் மாநிலங்களிலும் இதற்கு எதிர்ப்பு மூண்டது. தமிழகம் இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்தில் முதன்மையாக பங்கு வகித்தது. மாணவர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் வீதிகளில் இறங்கினர். சின்னசாமி, சிவலிங்கம் தியாகிகள் ஆயினர். இந்தி சினிமா ஓடும் திரையரங்குகள் கூட கொளுத்தப்பட்டன. 1965 பிப்ரவரியில் 7 துப்பாக்கி சூடுகள் நடந்த 24 பேர் உயிர் நீத்தனர். தமிழகத்தில் மக்கள் சுட்டு தள்ளப்பட்டனர். பொருட்கள் சேதமாக்கப்பட்டனர். உடைமைகள் அளிக்கப்பட்டன. மனிதர்கள் மிருகங்களைப் போல் துரத்தி வேட்டையாடப்பட்டனர் என்று மாநிலங்களவையில் அண்ணா பேசினார். முதலமைச்சர் பக்கச்சல போராட்டங்களுக்கு இடையில் கற்பார் போல் நின்றார் என அப்போதைய மத்திய உள்துறை அமைச்சர் புல்சாரால் நந்தா மாநிலங்களவையில் பெருமிதமாக குறிப்பிட்டார். அண்ணாவோ துப்பாக்கிகள் வெடித்தன, குண்டுகள் பாய்ந்தன, பிணங்கள் விழுந்தன. அப்போதும் அவர் கற்பாரை போல் நின்றார். மகனை இழந்த மாதாவின் அழுகுரல், கணவனை இழந்த மங்கையின் கதறல் எதுவும் அவரை அசைக்கவில்லை. 50.60 பேரை பிணமாக்கி 6 வயது பையன், 7 வயது சிறுமி, 80 வயது கிழமை என்று கூட பாராமல் சுட்டு வீதியை இரத்த களமாக்கி வீடுகளை துயரமாக்கி ஆட்சி நடத்தும் ஒருவருக்கும் புகழ்மாலை சூட்டுகிறார்கள் என ஆவேசத்துடன் பேசினார். தமிழர்களின் மனநிலை முன்னதாக 1957 திருவண்ணாமலை மாநாட்டில் அண்ணா ஒரு தீர்மானத்தை கொண்டார். இந்தி அல்லாத மொழி மீது அஞ்சல் தந்தி, ரயில்வே, புதிய நாணய முறை போன்றவற்றில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்தியை திணிக்க முயற்சி நடப்பதாக கூறியதுடன் எல்லா விதமான தியாகங்கள் புரியவும் தமிழர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அத்தீர்மானம் கோரிக்கை விடுத்தது. இந்தி திணிப்பு எதிர்ப்பு திமுகவின் பிரச்சனை அல்ல என்றும் திமுக தொடங்கப்படுவதற்கு முன்பே அது இருந்தது என்றும் அண்ணா பதிவு செய்திருக்கிறார். இந்தி திணிப்பு எதிர்ப்பு போரில் காவி கட்டிய அருணகிரி அடிகள், ஈழத்து சிவநாத அடிகள், சண்முகநாதன் அடிகள் தம்முடன் இருந்ததாகவும் அண்ணா கூறுகிறார். கிளர்ச்சி முற்றிய நிலையில் மத்திய அமைச்சர்களாக இருந்த சி. சுப்பிரமணியம், ஓ.வி. அழகேசன் ஆகியோர் பதவியை ராஜினாமா செய்தனர். ஒரு கடிதம் இந்தியாவில் வந்தால் கூட அதை கிழித்து போடுவோம் என காமராசர் கூறினார். முன்னர் இந்தியை கட்டமைக்கிய அதே ராஜாஜி 1965களில் இந்தியை தீவிரமாக எதிர்த்தார். தமிழகம் தொடர்பான கோரிக்கைகளில் மாபோசி உள்ளிட்டோர் முன்னணியில் நின்றனர். தமிழ்நாடு பெயர் சூட்டும் கிளர்ச்சிகளில் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் ஜீவா, M.R. வெங்கட்ராமன் உள்ளிட்டோர் போராடி காவலர்களின் தாக்குதலுக்கு இலக்காகினர். இந்தியை தாய்மொழியாக கொண்டு செல்லும் எதிர்ப்பு இருந்தது. அப்போது மத்திய திட்டக்குழு உறுப்பினராக இருந்த ஸ்ரீமன் நாராயணன் இது குறித்து இந்தி பேசாத மக்களே முடிவெடுக்கட்டும் என்றார். ஆட்சி மொழி தொடர்பாக இந்தி பேசாத மக்களிடம் கையெழுத்திடாத வெற்று காசோலையை கொடுத்துவிட வேண்டும். அதில் அவர்கள் பெயரையும் தேதியும் எழுதி கொள்ளட்டும். இதுவே அரசியல் பெருந்தன்மை, மதிநுட்பம் என்றும் மிஸ்ரா என்பவர் பேசினார். உங்களுக்கு அயர்லாந்து வேண்டுமா, கேலக் மொழி வேண்டுமா என்று கேட்டால் கேலக் மொழிதான் கேட்போம் என அயர்லாந்து தலைவர் டிவிலோரா கூறியது அண்ணா மாநிலங்களில் சுட்டிக்காட்டி பேசினார். அண்ணா, கருணாநிதி உள்ளிட்ட தலைவர்கள் சிறைப்படுத்தப்பட்டனர். தமிழகம் 18 நாட்கள் தொடர்ந்து கொந்தளிப்புடன் இருந்தது. ஆங்கிலம் கடந்து நீடிக்க பாடுபடுவதாக முதல்வர் பக்கச்சலம் தந்த வாக்குறுதியால் போராட்டம் நின்றது. இன்றைய சூழ் தமிழகத்தில் நடந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் ஒரு காலத்தில் ஐநா அவை வரை பேசப்பட்டது. அயல்நாட்டு செய்தி ஏடுகள் இடம்பெற்றது. தேசிய மாணவர் படையில் இந்தி ஆணைய சொற்கள் உச்சரிக்கப்பட்டால் பள்ளிகளில் NCC அணிகளை கலைக்க கோருவோம் என அண்ணா பேசினார். இப்போதும் கூட அரசமைப்பு சட்டப்பிரிவு 346
1968 மும்மொழியை விளக்கி இருமொழி கொள்கையை தமிழக அரசு கொண்டது. தமிழகம் முழுவதும் பயணிக்கும் ஒருவர் ரயில் நிலையங்களிலும் மட்டுமல்ல, கிராமத்து மண்சாலை ஓரங்களிலும் இந்தி நிலைத்திருப்பதை உணர முடியும். ஆங்காங்கே சில எதிர்ப்புகள் மட்டும் தெரிகின்றன. இப்போதோ நிலைமை எல்லை மீறுவதாக தோன்றுகிறது. மாநில அரசின் போக்குவரத்து கழகத்திலேயே இந்தியில் நண்பர்வு வாசகங்கள் இடம்பெறும் செய்திகள் வருகின்றன. மேலும் 20/9/2025 தேதியிட்டு வெளிவந்த தேசிய நெடுஞ்சாலை சுற்றறிக்கையின்படி நாட்டுப்புற கிராம மைல்கற்களிலும் இந்தி உள்ளிட்ட மும்மொழி பெயர்கள் பொறிக்கப்படுகின்றன. தமிழகத்தில் தமிழ் பயிற்சி மொழியாகவும் பாடமொழியாகவும் எல்லா கல்வி நிறுவனங்களிலும் நிர்வாக மொழியாக பல்வேறு துறைகளிலும் 5 ஆண்டு காலத்தில் நடைமுறைக்கு வருவதாக துரித நடவடிக்கை மேற்கொள்வது என்று 23/1/1968 தமிழக சட்டப்பேரவை தீர்மானம் நிறைவேற்றியது. அண்மையில் சேலம் கொடலாப்பட்டியில் ஒரு தனியார் பள்ளியில் தமிழில் பதில் சொன்னதற்காக 13 வயது மாணவியை தலைமை ஆசிரியர் தாக்கியதாக புகார் வந்தது. சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 50 ஆண்டுகளை கடந்தும் இந்த நிலைமை உள்ளது. தமிழகம் இப்போது எந்த திசையில் பயணித்து